கடந்த 9 நாட்களாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது இந்த மகாபாரத தொடர் நிகழ்ச்சி. இன்று 10வது நாளாக ராசசூய யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யாகத்தை செய்து எவரெஸ்டினுடைய சிகரம் போல புகழ் பெறுகிறார்கள் பாண்டவர். அதுதான் இன்றைய கதை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல நல்ல ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லுகிற விதத்திலே சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு குழம்புக்கு காரம், புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து போடுவது மாதிரி ஒரு நவரசத்தோடு அப்படி சொல்லுகிற போது ஜனங்களுக்கு ஒரு ரசனையாக இருக்கு. அப்படிப்பட்ட வகையில் ஒரு கலவையாக அதை மெருகுபடுத்தி உங்களுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு நாளும் அடியை முடிந்த வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகினாலே நீங்கள் எல்லாம் இன்றைய ராசசூய யாகம் என்று சொல்லக்கூடிய என்ன நேற்று சுபத்திர கல்யாணம் வச்சு பார்த்தன் தீர்த்த யாத்திரம் போனோம். எல்லா கோயிலும் சொல்லிட்டு வந்தோம். அது முழுமையாக சொல்ல முடியாத நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே மதுரையிலே சித்திரவாகன பாண்டியனுடைய மகள் கிருஷ்ணாங்கதை திருமணம் செய்து கொண்டு பக்குருவாகன் என்ற மகளை பெற்று அவர்களுக்கு தாரை பார்த்து கொடுத்து விட்டு மறுபடியும் தீர்த்த யாத்திரை போய் ரொம்ப சுபத்திரையை கண்ணனுடைய தங்கையாகிய சுபத்திரையை திருமணம் செய்து கொண்டான் என்ற அளவிலே நேற்று நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. இன்றைய தினத்திலே இந்த நிகழ்ச்சியில ராசசூய ஏன்னா மிகப்பெரிய ஒரு புகழ், பெருமை அனைத்தும் பெறுவது எதுன்னு கேட்டா பாண்டவர்கள் இந்த ராசசூய யாகம் தான். இதுதான் அவங்களை உச்சத்துக்கும் கொண்டு போகிறது, கஷ்டத்துக்கும் கொண்டு இந்த ராசசூய யாகம் செய்வதனாலே அவர்களுக்கு வந்தது. பொதுவா இப்படிப்பட்ட வகையிலே பாண்டவர்கள் எல்லாம் வசந்த காலத்திலே எல்லாம் அந்த வசந்தனுடைய வெப்பத்தை நீக்கும் பொருட்டாக ஒரு நதியில சென்று நீராடுகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா, அவருடைய மனைவிமார்கள், அர்ஜுனன் அவருடைய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோடை காலத்துடைய வெப்பம் தணிப்பதற்காக அப்படி நீர் விளையாடலாம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு அந்தன வடிவத்தில் அக்னி பகவான் வந்தான். ஐயா, எனக்கு நிரம்ப பசிக்குதுன்னு கேட்டான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்டார், உனக்கு என்ன மாதிரி உணவு வேண்டும் கேள்வி. ஐயா, இந்த காண்டாமணம் இருக்கிறது, இந்த காண்டாமணத்தில் நான் எரிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய இருவருடைய துணை வேண்டும். ஏன்னு கேட்டா இந்த வனத்தை எரிய விடாமல் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டு தடுக்கிறார். நீங்க எப்படியாவது இதை எரிப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். கிருஷ்ணார்ஜுனோடு சம்மதிச்சிட்டாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் அக்னி பகவான். ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அப்பதான் காண்டீபம் என்ற வில்லையும் அழியாத தேரையும் அக்னி பகவான் கொடுக்குறார். யார்? அர்ஜுன். அது கடைசி வரைக்கும் வச்சிருக்கான், மகாபாரத போர் முடிகிற வரைக்கும். அப்படிப்பட்ட வகையிலே அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய அந்த வனத்தை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறான். அக்னி தேவனுக்கு 7 நாக்கு, ஒன்றும் இல்லை, 7 நாக்குடைய அக்னி தேவன் உடனே அந்த காண்டாவனத்தை எரிக்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்னா புகையா இருக்கு. அது எத்தனை மிருகங்கள் தப்பி போகிறது, எத்தனை மனங்கள் தப்பி போகிறது, அத்தனையும் கொண்டு போடுகிறான் அர்ஜுனன். அதுல இதை கேள்விப்பட்டு தன்னுடைய நண்பனாகிய தட்சகன் என்ற நாகராஜனுடைய மகன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவனை காப்பாற்றுக்காக இந்த மழை பெய்ஞ்சு அந்த காட்டை அப்படியே தடுத்து நிறுத்துறான். இருந்தாலும் அர்ஜுனன் கரவேகமும் சரவேகமும் வேகமாக சென்று வனத்தை வேகமா அழிச்சு மேல ஒரு அம்பு போட்டு சரப்போடு கட்டினான். மழை துளி ஒன்று கூட அந்த காட்டில் விடக்கூடாது. இது அர்ஜுனுடைய சாமர்த்தியம். அதுக்கு பின்னாலே தேவர்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணாச்சரனும் அத்தனை பேரையும் வென்று சமாதானம் கொண்டு செய்கிற அளவு கொண்டு வந்து விட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தப்பி போன வசுசேனன் என்கிற நாகம் உடனே தேவேந்திரன் போய் சொல்லிச்சு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன்னா அர்ஜுனன் ஒரு அங்கு விட்டு வாட கட் பண்ணிட்டான். அதனால தப்பி போய்விட்டது. அது தட்சகனுங்கிற நாகராஜன் குருஷேத்திரம் போயிருந்தது. அதனால எப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில்
உடனே அந்த பாம்பு போய் என்ன பண்ணுது, தேவேந்திரா என்னை காப்பாத்து அப்படின்னு. உன்னை நான் என்னால் காப்பாற்ற முடியாது, நீ என்ன செய்கிற, பூலோகத்தில் போய் அந்த அர்ஜுனனுக்கு எதிரி யாருன்னு கேளு. அந்த அர்ஜுனனுக்கு எதிரி யாருன்னு கேள்வி, யாராவது ஒருத்தருக்கு பகைவனா இருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற போது எவன் ஒருவன் நான் அர்ஜுனனுக்கு எதிரியே சொல்றானோ அவங்கள்ட்ட சேர்ந்து சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நீ அவனை பழி வாங்குன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் பிறகு அங்கிருந்து மறுபடியும் மனங்கள் எல்லாம் வழிகின்ற போது மந்தபால முனிவர் 4 பேர் அந்த நெருப்பட சிக்கி அர்ஜுனா அபயம் என்று சொன்ன உடனே அதை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார். இந்த மாதிரி மந்தபால முனிவர் 4 பேர் மையன் என்று சொல்லக்கூடிய அசுர சிற்பி, இவங்க தான் அந்த படத்தை தப்பிச்சாங்க. அப்படி தப்பித்த உடனே அதன் பிறகு காண்டாவனத்தை சுமூகமாக 21 நாள் 60 யோசனை அகல நிகழம் உள்ள அந்த காண்டாவனத்தை அர்ஜுனன் எடுத்து திருப்தி அடைந்தான். அப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது இந்த சபா மண்டபத்தினுடைய எதிர்ந்து இப்ப கதையை நம்ம கொஞ்சம் அப்படி விரிவாக கொண்டு போவோம். நேற்றெல்லாம் நுகர்வோர் தினம்னு ஒரு நாள் முக்கியமான ஒரு தினத்தை உலக அளவே கொண்டாடுவார். அதனால நாம் சாப்பிடுகிற முக்கால்வாசி உணவுல ரசாயன கலவை, கெமிக்கல் கலந்தது. முக்கால்வாசி பேருக்கு நோய் இல்லாதவங்க நோய் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். எல்லாம் கலக்கணும். தோரம் பருப்பு கேசரின்னு ஒரு பருப்பு இருக்குது, அது கலந்துடுறாங்க. அதே மாதிரி உளுத்தம் பருப்புல களிமண் உருண்ட, சிறுகல், மிளகாத்தூள், செங்கல் பொடி, காங்கூரட்டி இதெல்லாம் கிடக்குறாங்க. மல்லித்தூள், மரத்தூள் கிடக்குறாங்க. நெய்யில் வனஸ்பதி கிடக்குறாங்க. வெண்ணெயில் மைதா மற்றும் மணிலா மாவு கிடக்குறாங்க. இது நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் அதனுடைய பலனை அனுபவிச்சிடறோம். எனவே இதெல்லாம் சாப்பிடும்போது மனிதன் இந்த உடம்புல பல வியாதிகளை உருவாக்கி விடுகிறது, உடம்பை பாதிக்கிறது. மாம்பழ சீசனில் கார்போஹைட்ரேட் கல் வச்சு பழுக்க வைக்கிறான், அதுவும் உடம்புக்கு ஆகுதான். வாழைக்காய் கூட அப்படிதான் செய்கிறாங்க. அதே போல உயிருக்கு அது உடவைக்கும். இதை உணர்த்தவே தான் நுகர்வோர் உரிமை தினம்னு நேற்று கொண்டாடுறாங்க உலகம் பூராவும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இருந்தாலும் அதையெல்லாம் நாம ஜாக்கிரதையா எது நல்லதுன்னு பார்த்து வாங்கணும், தேதி பார்த்து வாங்கணும். அதையும் ஏமாத்திடுறாங்க. பழைய சரக்கு புது லேபிள் ஒட்டி இப்பதான் புதுசா வந்த மாதிரி அதை வேற ஒட்டிடுறாங்க. இந்த டீ தூள், மிளகை பாருங்க, நீருக்குள்ள போட்டா மிளகு உள்ள போடும் தண்ணிக்குள்ள. எது மிளகுதோ அது பப்பாளி பழவதை மிளகுல அப்படியும் ஒரு டூப்ளிகேட் பண்றாங்க. பப்பாளி பார்த்தீங்கன்னா மிளகு மாதிரி இருக்கும், அது மிளகும், மிளகு உள்ள போடும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பாலில் கொஞ்சம் வேணும். இல்லை ரொம்ப கீழே போயிட்டு நான் எப்படி சுற்றி போடுறது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அதே மாதிரி பாலோட அதே அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு பாட்டிலில் ஊற்றி கலக்கணும். அப்படி கலக்கும்போது அது நுரை மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அது கலக்கணும். அதே மாதிரி ஒரு டம்ளர் நீரில் மிளகாத்தூளை போட்டு ஒரு டம்ளர் கலக்கும்போது பளிச்சுன்னு சிவப்பு நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் சூடான்டைன்னு ஒரு ரசாயன பொருள் கலக்குறாங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட வகையில் இதையெல்லாம் வச்சு எது உண்மை பொய்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கடுகுல புறம்பு தண்டுகிறத கடுகு மாதிரி இருக்கும், அது கலந்துடுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட வகையிலே இருக்கும்போது மக்கள் தான் அதை பார்த்து எது நல்லது என்று கண்டுபிடித்து உபயோகித்து உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நேற்று நுகர்வோர் தினம் இதெல்லாம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதனால நுகர்வோர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை போய் நாம் தொடர்பு கொண்டால் இதுக்கு எதெல்லாம் நல்லதுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. முறைப்படி நாம் அவர்கள் மேல வழக்கு கூட தொடரலாம் கண்டுபிடிச்சா. ஒரு நாள் நம்ம பார்வதி பதையே
வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா, லட்சுமி ரமண கோவிந்தா. ஆகியனால அப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது ஒரு நாள் அதிகாலையிலே பாண்டவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அதாவது இந்த காண்டாவனம் தகனம் செய்த பிறகு அப்போ கூட கிருஷ்ண பரமாத்மாவும் சபையில் உட்கார்ந்திருக்காரு. அப்போது அந்த காண்டாவனை எரிக்கும் போது தப்பித்தானே அசுர சிற்பி மயன். அப்ப அவன் வந்து பாண்டவர்களை வணங்கி நிற்கிறான். எப்படி? உம்மாறின்று அருவினையேன் உயிர் பிழைத்த நீ தந்த உயிருக்கு வேறொரு கைமாறு வேறில்லை. குருகுணம் போல் எக்குடமும் காத்து நிற்பேரும் தெம்மாற குலகாடும் செங்கோன்மை குருபதிக்கு சிற்பவள்ளூர் அம்மா என்று அதிசயம் அரிய மணிமண்டபம் ஒன்று அமைக்கின்ற உம்மால் இன்று அருவினையேன் உயிர் பிழைத்தேன் சொல்லுகிறார் அந்த மயன் சிற்பி பாண்டவரிடத்துல. அர்ஜுனா, உங்களால தான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க, என்னை காப்பாத்துனீங்க. இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மா சர்தாயத்தை விட்டு எனக்கு அடுத்து அறுத்திருப்பார். அதனாலே நான் மிகுந்த நன்றி உடையவனாக இருக்கிறேன். அதனாலே குருகுடம் காப்பது போல எக்குடமும் காக்கின்ற பாண்டவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், முடியதை செய்கிறேன். அர்ஜுனன் பார்த்தான், நீ எனக்கு வந்து பிரதி உபகாரம் செய்வாய் என்று நான் உனக்கு உதவி பண்ணலை, அவையும் என்று சொன்னதினாலே ஆபத்து வந்து உனக்கு ஆபத்து, அவ்வளவுதான். எதையும் எதிர்பார்த்து நான் செய்யலை அப்படின்ட்டு அர்ஜுனன் இப்படி சொன்னவுடனே நீங்கள் சொல்வது உங்களுடைய பெருமைக்கு அடையாளம். ஆனால் நான் நன்றியை மறக்காம இருக்க ஏதாவது நினைவு சின்னமாக உங்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு கொடுங்க. அந்த காலத்துல அந்த நன்றினா எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு உதவி செய்தா அந்த உதவியை ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்களாம் அந்த காலத்துல. இப்பெல்லாம் சாப்பிட்டு கையை கழுவுறதுக்கு நன்றி மறந்துட்டாங்க, அது வேற. அதுக்கு முதல்ல எத்தனை உதவி பண்ணிட்டாலும் அதெல்லாம் மறந்துட்டு அவங்க கேட்குற ஒரு சின்ன உதவி செய்ய முடியலன்னா உடனே நம்ம திட்டுறான். இவ்வளவு உதவி பண்ணாருன்னு நினைக்கிறது இல்லை, அதோட மறந்து திட்டுறான். இது இந்த காலம். ஆமா, அப்படிப்பட்ட வகையில ரொம்ப நாள் ஒருத்தர் சொன்னா ரொம்ப நாளா உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு ஆசை அப்படின்னா, ஏன் இப்பதான் என்ன சொல்லுங்களேன்னா, சும்மா எப்படிங்க சொல்றது, ஒரு 100 ரூபாய் கொடுக்க சொல்றேன்னா இப்படி எதிர்பார்த்து சொல்றது நன்றி. ஆகினால ஒருத்தன் தன் மகள் கல்யாணத்துக்கு கடுமையா உழைச்சி சம்பாதிச்சு ஒரு 25 பவுன் வாங்கி ஆசாரிகிட்ட கொடுத்துருந்தான். நகையெல்லாம் செய்து கொடுத்துருந்தான். அதை வாங்கி இவன் மடியில வச்சுக்கிட்டு சைக்கிள்ல வர்றான் தன் வீட்டுக்கு. அது மேடு பள்ளத்தில் வரும்போது அது அப்படியே மடியிலிருந்து தவறி போய் அந்த நகை பட்டம் கீழே விழுந்து போச்சு. இது தெரியல. வீட்டுக்கு போய் பார்க்குறோம், பகிர்ந்து ஐயோ 25 பவுன் போச்சே, என் மகளை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எல்லா விதமானதும் போச்சேன்னு சொல்லி அழுகுறான். யாரு கை கிடைச்சதோ, கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, எதுக்கு போய் பார்ப்போம், மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு ஏறிட்டு வரான். வந்தோடனே அங்கே ஒரு ஏழையானவன், அவனுக்கு எந்த விதமான வசதி இல்லை, தடத்தில் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் கையில் இந்த நகைப்பட்டம் கிடைச்சி போச்சு. யாருதோ தெரியலையே, தொலைச்சவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டான். ஐயா, ஒரு நகை பொட்டலம் பார்த்தீங்களா, இதுவா பாருன்னு கொடுத்தான். அப்பா அவனுக்கு அப்போ உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இதை யாராவது செய்யறாரு, யாராவது இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் ஒரு உதவி உங்களுக்கு பண்ணணும். இந்த மாதிரி என்னுடைய தெருவு, இந்த தெருவு அங்கே வந்து நாளைக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை ஒரு 1000 ரூபாயாவது கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறேன், நீங்கள் வாங்க. சரி வர்றேன் அப்படின்னு. இவன் நகை வாங்கிட்டு போனவன் அன்றைக்கி ராத்திரி படுத்தா தூங்கலை. என்ன நினைக்கிறான், இந்த நகை எடுத்து கொடுத்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டோமே,
என்னத்துக்கு 1000 ரூபாய் வாங்கணும்? நம்ம நிறைய ஒரு 700 ரூபாய் கொடுத்தா போதும்னு நினச்சிட்டு மறுபடியும் படுத்தான். திருப்பி கொஞ்ச நேரம் நினச்சி எழுந்திரிக்கிறான், 700 ரூபாய் கூட அதிகம் தான், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்றான் அவன் வந்தான்னா அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறான். படுத்தா மறுபடியும் வந்து அவனுக்கு 2 மணி நேரம் நினச்சி எழுந்திரிக்கிறான். 500 ரூபாய்ங்கிறது கூட அதிகம், ஒரு 300 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு படுக்கிறான். பாருங்க, விடியதுக்குள்ள அவன் மனசு எத்தனை விதமாக போகுது. அதுக்கப்புறம் விடிய காலம் எழுந்திரிச்சான், 300 ரூபாய் கூட அவனுக்கு கொடுத்தது ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா கொடுத்து அப்படி எப்படி விடியக்கார ஒரு 150 ரூபா கொடுத்தலாம் விடிஞ்சு போச்சு. அந்த ஆள் நகை எடுத்து கொடுத்தோம், இவங்க மாதிரி வந்துட்டான். ஐயா வணக்கம். ஓ வாங்க வாங்க உட்காருங்க. ஐயா, நீங்க செய்த உதவி மிகப்பெரிய உதவி, அதனால எதை என்னால முடிஞ்சது இருந்தாங்கன்னா 50 ரூபா எடுத்து கை கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னவன் 700 ரூபாய் கொடுத்தா போதாதா, 500 ரூபாய் கொடுத்தா போதா, 300 ரூபாய் கொடுத்தா போதாதா, 150 ரூபாய் கொடுத்தாலும் முடிவு பண்ணுவேன். காலையில் கையில் எடுக்கும்போது 50 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறான். மனிதனுடைய மனம் எப்படி எப்படியோ மாறுது. நினைந்து என்ன வேணா என் கோடினார். அப்படியே ஒரு நாளைக்கு 8 கோடி விஷயங்கள் நினைக்கிறாங்க மனசு. அவர் மிகைப்படுத்தி சொன்னாலும் உண்மையாக தான். இப்படிப்பட்ட வகையில் அந்த நன்றியை நினைக்கின்றான். என்னைக்குமே சரி நன்றி யாரே நல்ல சிறப்பனம் தேடி வந்து நம்மை கூட்டி நின்ற உதவும் செய் நன்றி யாரே நல்ல சிறப்பனமா எய்தும் துன்பங்கண்டு இறக்கமுடன் வந்து என்னைய உதவியை திட்டமாய் பேரம் வெண்ணிலும் மண்ணிலும் வேப்பட வேதரும் செய்தே தல்ல சிறப்பனவாம் தேடி வந்து நம்மை கூடி நின்ற உதவும் செய்தே தல்ல சிறப்பனவாம். அந்த மாதிரி இவன் கேட்கிறான், என்னை காப்பாத்துறீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னு மயன் கேட்கிறான் அசுர சிற்பி. சரி, எங்க பரமாத்மா இருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா, அவரை கேளு, அவர் என்ன சொல்றாரு செஞ்சுட்டு போ. உடனே பகவான் கண்ணன் சொல்கிறார் மையனை நோக்கி, மையனே உன் நன்றி பாராட்டுக்குரிய விஷயம்தான். தேவர்களுக்கு விஸ்வகர்மா என்ற சிற்பி இருப்பது போல அசுரனுக்கு நீ மயன்கிற சிற்பியாக இருக்கிறாய். அதனால நீ இந்த சிந்திரபுச நகரிலே ஒரு பெரிய அழகான ஒரு சபா மண்டபம் ஒன்று புதுக்கி கொடுத்து, வேற எந்த உலகத்திலையும் அந்த மாதிரி சபை இருக்கக்கூடாது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி சொல்லிட்டு அந்த மையன் அதை செய்வதாக ஒத்துக்கொண்டாங்க. அப்போ தர்மராஜா என்ன சொல்றாருன்னா, அவ்வளவு பெரிய சபை கட்டுவதுன்னு சொன்னா பொருள் வேணுமே, எங்க போறது அப்படின்னு கேட்டேன். அப்ப மயன் குறுக்கிட்டு சொல்கிறான், பொருளை பத்தி நீங்க ஒரு பொருளா நினைக்க வேண்டாம். அந்த அசுர மன்னன் விருஷபருப்பா என்று சொல்லக்கூடியவன் 30 தலைமுறைகளாக வாழ்ந்த போது அந்த வேந்தன் அங்கே நிறைய ஏராளமான செல்வங்களையும் நவரத்தனங்களையும் கொண்டு போய் இந்த இமயமலை சாகர்ல பிந்து சரிசுங்கிற மடுவுல கொட்டி வச்சிருக்கான். அந்த குளத்துல அடியில எனக்கு மட்டும் கூட வந்து நீங்க யாராவது ஆட்களை நிறைய அனுப்புனீங்கன்னா நான் போய் அதை எடுத்துன்னு வந்துருவேன். சரி சொல்லி தர்மராஜா அனுப்புறாரு அந்த மைனோடு. எவ்வளவு தெரியுமா? 80 மேல் இரட்டி ஒரு 100,000. என்ன கணக்கு உங்களுக்கு தெரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன். 80 மேல் இரட்டிக்குள் 100,000 எடுத்தப்பா. எவ்வளவு உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் குழப்பம் தான். 60 லட்சம் பேர் போறாங்க. கணக்கு பார்த்து போனோம்னா தெரியும். அது அவ்வளவு சுலபமா எழுதிட்டார் புனித்திரர். ஒரு நொடியில் கொண்டு வந்தார் தளவிழாதான். அந்த மடுவுக்கு போய் அதில் இருக்கிற செல்வங்கள் நவரத்தனங்கள்
பவளம், தங்கம், வெள்ளி, மரகதம், நீளம், பச்சை, புஷ்பராகம், இப்படி நவரத்தனங்களான பொற்காசுகள் ஏராளம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. அப்படி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதை வைத்து இந்த சபா மண்டபத்தை நான் கட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லிட்டு உடனே அந்த மண்டபம் கட்ட ஆரம்பிக்கிறான். நல்ல நாளிலே ஆயாதி போட்டு அதை ஆரம்பிக்கிறான். பல பேரை துணை வைத்துக் கொண்டு வீதடிக்கும் பசும் பொன்னால் செவல் செய்து மரகர் துன்பீதி போக்கி யோதிடத்தில் சுருங்காமல் சேர்ந்து உத்திரம் பரப்பி உலகோர் ஏழும் மாதிடத்தான் வைக்குவதற்கு வாய்க்குமதோ இதுவென்ன. அதாவது அப்படிலாம் சொல்லுவோம், 10 மாத்து பசும் பொண்ணுன்னு. ஆனா 24 மாத்திரம் பசும் பொண்ணு, 24 கேரக்டர் மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி 916 சொல்றாங்கல்ல நாகடையில், அது மாதிரி 24 கேரக்டர் மாதிரி தேவலோகத்து தங்கம், தமிழ் மண்புலகத்தில் இருக்கிறதில்ல. அதை வைத்து அந்த தங்கத்தை, பாலமாலமா இருக்கிற தங்கத்தை அதையே உருக்கி சேராக்கி அது மேல வச்சு கட்டுறாங்க. எப்படி பாருங்க, தங்கத்திலேயே சபாமணம், தங்கத்திலேயே. இப்பெல்லாம் நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன அந்த பவுன்களை அங்க அப்படி போடுச்சு. அதனால இதை பத்திலாம் சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போச்சு இன்றைய நேரத்துல. இதெல்லாம் மறுபடியும் குறையும் நீங்க நாம நினைக்கவே முடியாது. இன்னும் போய் ஏறிட்டு தான் போகும். நம்ம நாட்டை விட வெளிநாடுகளே பரவாயில்ல, தங்கத்தை மேல ஆசைப்படுறதே கிடையாது. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்க நகை போட மாட்டாங்க. அதெல்லாம் பணக்கார நாடுங்க தான் இருந்தாலும் கூட. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய நகை போட்டுட்டு வந்தா போடாதவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சலா இருக்கும். அதுபோல வசதி உணவு வாங்கி போட்டுக்குவாங்க. ஒருத்தர் நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் தங்க நகை விலை ஏறும் தெரிஞ்சா நான் அந்த காலத்திலே 100 பவுன் வாங்கி வச்சிருக்கேன். யாருக்கு தெரியும்? அது எப்ப ஏறும்போது யாருக்கு தெரியும்? அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. இப்போ தாமதமா நினைக்கிறாங்க. எதுவுமே எந்த காலகட்டத்தில் ஏறணும் சொல்லவே முடியாது. அது சில சமயம் ஆபத்தையும் உண்டாக்குது, உயிருக்கு உழ வைக்கிறது, சில சமயம் உயிரையும் காப்பாது. பேப்பரை பார்க்கறவங்களுக்கு தெரியும், செய்தி பேப்பர். அதனால ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பதான் கவரிங் நகை நிறைய வந்துச்சு, அதை வாங்கியாவது போட்டு திருப்பி போடலாம் அப்படின்னு. எந்த வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி ஒருத்தி என்ன பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரிட்டு போய் கல்யாணத்துக்கு போனப்பா, அக்கா ஒரு 5 பவுன் உன் நகை இருக்குது, அது கூட நான் போட்டு போயிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன்னா, அவளும் சரின்னு 5 பவுன் எடுத்து கொடுத்தா. இந்த கல்யாணத்துக்கு போனவ கல்யாணமெல்லாம் பார்த்துட்டு திரும்பும்போது அந்த 5 பவுனை யாரோ சாமர்த்தியமா கட்டிட்டு போயிட்டாங்க. தெரியவே தெரியாது. ஐயோ 5 பவுன் அவகிட்ட ஓசு வாங்கிட்டு இருந்தோமே, இது எப்படா கொடுக்கறதுன்னு இவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. போய் அவரோட சொல்றாங்க, அந்த நகை காணாம போச்சுமா, அதற்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன். பொறுப்பு நீ தானே, வாங்கிட்டு போன மாதிரி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. காணாம போச்சுன்னா நான் ஒத்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கும். இவ்வளோ அதுக்கு அன்னைக்கு டேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் சேகரித்து அவட கொடுத்துட்டு வந்துட்டான். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ கொடுத்தது கவரிங் நகை தான், உண்மையான நகையே கிடையாது. ஆனா உண்மையான நகை கொண்டு சேர்ந்து வந்து வாங்கிட்டான். அவர் அடிக்காதே அவர் என்னன்னு பாரு. அப்படி இருக்குது. அந்த வகையில தங்க நகையினாலே எங்க தங்கத்தினாலே சிவராக கட்டுகிறார் பசும் பொன்னார். மரகதத்தால் வீதி போய் எங்க பார்த்தாலும் மரகத தூண்கள். மரகதம்னா பச்சையா இருக்கும். அம்பாள் உமையாம்பிகை பச்சை நிறமுடையவன் தான். அம்மா மதுரை மீனாட்சியினுடைய உருவத்தை பாருங்க, அப்படிதான் தெரியும். மரகத வடிவுடையார். அதுபோல மரகதம் என்பதும் விளையுள்ளது தான். அது தூண்களாக நிறுத்துகிறார். பவளத்தினால் உத்திரம் கட்டி, இந்த குறுக்க இருக்கிற மாதிரி அந்த காலத்துல பவளத்தினாலே உத்திரம் கட்டினார். இன்னும் நிறைய மணிகள் எல்லா இடங்களிலும்
எல்லா மணிகளையும் அந்தந்த இடத்துல அப்படி எப்படி பொருத்தி அழகு பண்றாங்க. இப்படி எல்லாம் செய்து முடித்த உடனே இன்னைக்கு காலகட்டத்தில் மாறாத பசுமையில், அந்த மாறாத பசுமையில் காய்கனி அந்த காய்கனி விற்பதில்லை மார்கண்டு, அந்த மார்கண்டு மாநிலந்தனிலே மாபெரும் அதிர்ஷ்டம், மாநிலந்தனிலே மாபெரும் அதிர்ஷ்டம். இருபொறை குறிப்பிடும் மார்கண்டு, அது இருபொறை குறிப்பிடும் மார்கண்டு. பக்தி உலகிலே, பக்தி உலகிலே பரவலாக ஐயப்ப சாமிக்கு மார்கண்டு. கார்த்திகை மாடி போறாங்க. பக்தி உலகிலே பரவலாக ஐயப்ப சாமிக்கு மார்கண்டு. பொது வாழ்க்கையிலே பொய்களை அதிகம் சொல்வோர் மார்கண்டு. பொது வாழ்க்கையிலே பொய்களை அதிகம் சொல்பவர்க்கு ஐயப்ப மார்கண்டு. அயராது உழைத்து உற்பத்தி செய்வது சப்பானுக்கு மார்கண்டு. அயராது உழைத்து உற்பத்தி செய்வது சப்பானுக்கு மார்கண்டு. அதிக ஜனத்தொகையில் முதலில் இருக்கும் இந்த இந்தியாவுக்கு ஐயப்ப மார்கண்டு. இப்ப இந்தியாவுக்கு ஐயப்ப மார்கண்டு. அடிகளவு நடக்கின்ற நிலையிலே தங்கத்துக்கு மார்கண்டு. அடிகளவு நடக்கின்ற நிலையில் தங்கத்துக்கு மார்கண்டு. தங்கத்துக்கு மார்கண்டு. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு மார்க்கெட். நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதா ரமண கோவிந்தா, லட்சுமி ரமண கோவிந்தா. அருமையான முறையிலே பெருமையான வகையிலே அந்த சபா மண்டபத்தை மயில் என்பவன் பாண்டவருக்கு கட்டி கொடுத்தான். இந்த மாதிரி எந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு அருமையும் பெருமையும் உடையது. மனத்தாலும் திருத்தகு நூல் வரம்பாடும் புறம்பின் மேல் தோல் வழியினாலும் எண்ணத்தாலும் தெரிந்து தனது எண்ணிய எண்ணனுக்கேற்ப கோடி தினத்தாலும் செயல் தெரிய செடுமணி மண்டபம் ஏரேல் திங்கள் செய்த. ஏரேல்னா 14 திங்கள், 14 மாசத்துல முடிச்சணும். ஒரு திங்கள்ங்கிறது ஒரு மாசம். தனத்தான் மிஞ்சிய தருமன் தம்பியருக்கு தன்னுடன் பெண் சங்கும் இருந்தார். இதை மனதாக கூட நினைச்சு பார்க்க முடியாதான் இந்த மாதிரி கட்டது. அப்படின்னா எவ்வளவு அருமையா கட்டியிருப்பான். அதுபோல 10,000 உணவு உள்ளதாக உடைய பெரிய சபா மண்டபம் கட்டியிருக்கிறான் 14 மாசத்துல. அர்ஜுனுக்கு தேவதத்தம் என்ற சங்கத்தை கொடுத்தான். பீமனுக்கு மாந்தாதாம் சூரிய குலத்திலே உதித்த மாந்தாதாமுடைய கதாயத்தை கொடுத்தான். இதெல்லாம் அன்பளிப்பா மயில் கொடுக்குறான் அவங்களுக்கு. இப்படிப்பட்ட வகையில அந்த மண்டபத்திலே இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய ஒரு சமயத்துல இந்த உலகத்துல எத்தனையோ அற்புதங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தம்பியர்கள் நால்வருடன் தண்டுழாய் முடியோனும் தானும் ஏனை அம்புவி மண்டலும் முனிவரும் வரும் சூதர இருந்த சமயம் தன்னில் தும்புரு நாரதன் என்னும் நாரதனம் தோன்ற பைபொன்மாமடல் துதி அதில் போய் பணிந்திருந்தே என் செய்தான் பாண்டுமைந்தும். ஒரு நாள் தம்பிமாரோடு சபையில் உட்கார்க்கும் போது நாரதமா முனிவர் வர்றார். எங்க பார்த்தாலும் அவர் இல்லாத வரலாறே இல்லை. எல்லா வரலாற்றையும் நாரதர் வர்றார். அவர் தனி வரலாறு அவருடைய வாழ்க்கை. அங்கே 55 தேசநாதர்களும் மற்றும் மந்திரிகளும் அநேக பிராமணர்களும் மற்றும் சுதந்திர சமயத்துல தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவ ரிஷி நாரதமா முனிவர் வர்றார். ஆண்டவன்
தரிசனமே வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே வேண்டிடும் அனுபவமே தூண்டிடும் ஞான சுடருணியாரே தூண்டிடும் ஞான சுடருணியாரே மீண்டும் நவாம்பரம் போலும் மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய்யடியார் வேண்டிடும் அனுபவமே. கடகப்பிரியா காணப்பிரியா என்று சொல்லக்கூடிய நாரதமா முனிவர் அங்கே வர எல்லாரும் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்து பாதத்தை தொட்டு வணங்குறாங்க பாண்டவர். ஏன்னா அவ்வளவு உயரமானவர், சாதாரணமானவர் இல்லை. ரெண்டு விஷயம் அவருக்கு நல்ல இசை அவரிடத்தில் அமைஞ்சது. நல்ல இசையை தொடர்ந்து கேட்டால் மனநோயாளிகளோ குணப்படுத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல இசையை கேட்டால் பயிர் கூட செழிக்குமா. இந்த தீபக்குன்னு ஒரு ராகம் பாடினால் ரொம்ப பிரகாசிக்குமா தீபம். அமிர்தவர்ஷினியும் ஒரு ராகம் பாடினா மழை பெய்யுமா. இது போல ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு பெருமை அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி சிரமம் இல்லாமல் இறைவனை அடைவதற்கு இசை ஒன்றுதான் வழி என்று தெரியும். தவம் பண்றாங்க, அது அவங்களுக்கு மட்டும்தான். தானம் பண்றாங்க, யோகம் பண்றாங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே அது பலன் தரும். ஆனா இசை இருக்கிறதை எல்லாருக்கும் மகிழ்ச்சி படையும். அது மட்டுமல்லாமல் இறைவனையே வரவழைச்சிருமா நம்மகிட்டே. அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய இசை எல்லாருக்கும் அமையுமா என்றால் அது பெரிய வரப்பிரசாதம், எல்லாருக்கும் அமையாது. நான் சொற்படி வாழ்ந்த இலக்கிய இலக்கணத்தோட மட்டும் சொல்லிட்டு போனால் அது அவ்வளோ ஒன்றும் சுவராசியமாக இருக்காது. அந்த இசையோடு சொன்னால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பாடலும் முதல் கொண்டு எல்லாமே இசையோடு தான் அந்த காலத்தில் எல்லாம் பாடி வச்சிருக்காங்க. அது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எல்லா பல ராகங்களை பாடி உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த இசையாகப்பட்டது அவருக்கு ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த சுதிப்பட்டி, இந்த மரப்பட்டி இருப்பாங்க, அதை வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. சுதிக்கு சங்கீத கச்சேரியும் சரி, மற்ற நாயன கச்சேரியும் சரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாமகிரிப்பட்ட கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சு உங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாதஸ்வரத்தில் பெரிய மேதை. நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் தான் பேர். அவர் சேந்தமங்கலத்தில் குடியிருந்தார். அப்போ நான் அந்த லைன் பூரா மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் அவர் போய் சந்திச்சு செய்வதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல விவரமாக தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, பரவாயில்லன்னு அவர் என்ன பாராட்டினார். நாமகிரிப்பேட்டை அவர் ஒரு கச்சேரிக்கு போனார். பெரிய கூட்டம். பாடி முடிச்ச உடனே அந்த நாதஸ்வரம் வாசி முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளைக்காரன் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான். உடனே கச்சேரி முடிஞ்ச உடனே முதல்ல அவன் போய் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணனுக்கு தானே மாலை போட்டுக்கணும். இந்த பக்கத்தில் அந்த ஒத்துக்கு ஒரே சுதியாக இருக்கும். அந்த சுதிக்கு தான் ஏற்ற இருக்கும். அவரு போய் மாலை போட்டார். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அப்படியே யோசனை பெரிய ஆச்சரியப்பட்டார். எல்லாருமே கேட்கிறாங்க, என்னடா அவருக்கு போடுற மாலை இவர் சுதியோட அப்படியே பக்கத்துணையா இருக்கிறவங்க போய் போடுறாங்களேன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அன்னைக்கு பார்த்தாரு, இதுக்கு மேலே எவனையும் இந்த சுதி ஊதரவுன்னு வச்சிருக்க அப்படின்னு இந்த பெட்டியினால செஞ்ச அந்த சுதி பெட்டியை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாதஸ்வரத்திலே சுதி வாய்க்கிறது அப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இப்போ இது கரண்டில் பாடுது. இது யாரும் ஆட்ட வேண்டியது, அது வாட்டில் பாடிட்டு கரண்டு தான் தேவை. அப்படிலாம் காலம் முன்னேறிச்சு. மற்றவர் விதுவா பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய கழகம் நன்மையில் தான் முடியும் அப்படிங்கிறதா. நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும், தவிர தீமையில முடியவே முடியாது. ஒரு உதாரணமாக ஒன்று சொல்றேன். ஒருவன் தன்னுடைய நண்பன் ரொம்ப நாளாக கழிச்சு அவன் வீட்டுக்கு வந்தான்.
கூட்டிகிட்டு போனான். கொண்டாட்டி காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தா, அவங்ககிட்ட கொடுத்தா. அந்த நண்பன் காப்பி சாப்பிட்டு கொண்டே இது யாருன்னு கேட்டான். இது என்னுடைய மனைவி தான் அப்படின்னா அந்த வீட்டுக்காரர், என் மனைவி தான். சரி சரி. அப்போ அந்த நண்பன் சொல்றான் வீட்டுக்கு வந்தான், அது சரி, முன்ன ஒரு தடவை ஒரு அழகான பொம்பளைக்கு காப்பி பலகாரம் பூ புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தியா, அது யாருன்னு அவன்கிட்ட கேட்டான். வீட்டுக்காரி பக்கத்துல நின்னான். கோபம் வந்துருச்சு அவனுக்கு. ஓஹோ, எனக்கு தெரியாம நீங்க இன்னொருத்திய வச்சிருக்கிறியா? நான் அன்னைக்கு பிடிச்ச சண்டை அப்புறமா ஓயவே இல்லை. இவன் போனது காப்பி சாப்பிட்டு ஒழுங்கா பேசாம வர வேண்டியதானே, ஒரு கழகத்தையும் மூட்டி விட்டு வந்துட்டான். அந்த மாதிரி இல்லாம நாரதர் கழகம் நன்மைன்னு முடியும். ஏற்றினான் ஆசனத்தில் தனித்தனி உபசாரம் யாவும் தந்து மாற்றினான் வழி இழைப்பு மலரையன் போடிருந்தோனை மகிழ்ச்சி கொண்டு போற்றினான். நீ வர யான் தவம் புரிந்தது யாதென புகழ்ந்தான். பெருமானே, யான் புரிந்த தவம் உலகில் யார் புரிந்தார்? தர்மராஜே சொல்ற. இப்ப ஏற்பட்ட ஒரு மகான் வருதுக்கு நானும் மிகப்பெரிய தவம் பண்ணியிருக்கணும். தேன் புரிந்ததெல்லாம் அமுதாம் அமுதுண்டோர் செவிகிறதன் வெட்டுபாய். உன்னுடைய பாடல் கேட்டாவ ஐங்காதமும் மயங்கிடுவாங்க, ஒரு காதமும் வருகிடுவாங்க. அப்பேற்பட்ட இசை வல்லுன்னு வந்தீங்க. நீங்க என்ன சாதாரணமானவரா? மான் புரிந்ததிரு கருத்து மதி இருந்ததிரு வேணி மங்கை பாகன் தான் புரிந்த திருக்கூத்துக்கு இசைய மகிழ்ந்து இசை பாடும் தத்துவஞானி. சிவபெருமான் கைலையில நடன ஆடுறாரு, அதுக்கு பாட்டு பாடுனவர் இவர் தான் நாரதர். மதி இருந்த வேணி. அதனால அப்படிப்பட்ட வகையில வந்து ஆனந்த நடனோ ஆடினார் பரமானந்த நடனோ ஆடினார். ஆண்டங்கள் எல்லாம் அறிந்து நடுங்க என் இசையாவும் எதிரொலியாக நடை அடையாவும் சுவனைய பிற மலைகள் யாவும் விதையில்லாமல் வித ஆனந்த நடனோ ஆடினார். அப்பேற்பட்ட ஒரு தத்துவ ஞானியே என்று வணங்குகிறார்கள் பாண்டவர்கள். ஆகையினால அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ரொம்ப சந்தோஷப்பட்டு மனமிருந்த நாரதர் உடனே, பெருமானே, இந்த மாதிரி ஒரு சபா மண்டபத்தை நீங்க இதுவரைக்கும் எந்த உலகத்தையாவது பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அப்ப நாரதர் சொன்னார், தர்மநந்தனா, இந்திர உலகத்திலே சுதர்மா என்று ஒரு சபை இருக்கிறது. அது வந்து 100 யோசனை அகலம், 100 யோசனை 150 யோசனை நீளமும் அப்படி கொண்டது. இடத்துக்கு தகுந்த மாதிரி உடனே சீதோஷ்ணமும் வெப்பம் உண்டாகும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பறந்து போய் உட்காரும். அவ்வளவு சிறப்புடையது. அப்பேற்பட்ட சபை கூட இந்த சபைக்கு நிகராகாது. எப்படி பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, எவனுடைய சபையில 100 யோசனை நீளம், அதற்கு தக்க அகலம் உடையது, தேசோமயமாக 4 புறமும் பறவை ஒளி வெள்ளமாய் திகழும் அப்படிப்பட்ட சபை கூட எந்த சபைக்கு நிகராகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தாப்புல வர்ணனுடைய உலகத்துல வர்ண சபை, அது சமமானது, அதுதான். ஆனால் அதை விட எந்த மயங்கட்டிய மண்டப சபை ரொம்ப அழகாக இருக்கிறது என்று நாரதர் பாராட்டுறார். இப்படி எல்லா இதையும் சொல்லி பாராட்டும் போது தர்மராஜா குச்சி விழுந்து போச்சு. எப்பவுமே பாருங்க, யாரையாவது 2 வார்த்தை நீங்க புகழ்ந்து பேசுனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 2 வார்த்தை புகழ்ந்து பேசுற என்ன குறைஞ்சி போட போறோம்? ஒண்ணு, அதுதான் சில சமயம் நமக்கு சில வெற்றிக்கு கூட அறிகுறியா போடுது. ஆமா, ஒரு தலைமுடி சோத்திர கிடந்தன்னா
சாப்பிட்ற கணவன் பார்த்தான், அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். அந்த சோத்துல இருந்த நீளமான முடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொல்றான், அவன் மனமுடியில சொல்றானா மனைவிக்குள்ள என்ன சொல்றான், இதோ பாரு மயிலே, ஒரு தலைமையில இலையில இருந்தாலும் அழகா இருக்குது, தலையில் இருந்தாலும் அழகா இருக்குதுன்னா, ஏங்க இப்படி மயில் போடுற அளவுக்கு நீ கோவம் போச்சுன்னு அவன் சத்தா போடல. அப்போ அவன் நினைச்சான், இதுக்காக கோவப்படாம எவ்வளவு பதமா சொல்றாருன்னு அடுத்த நாள் கொஞ்சம் எச்சரிக்கையா சமைச்சாலும். இதுதான் பதமா சொல்றதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பக்குவமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பல வகையிலே பிரச்சனைக்கு தீர்வு, பிரச்சனை வராதுன்னு அர்த்தம்.